இந்த இடம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில். இந்த இடத்தை தாண்டி தான் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்ல முடியும். இதற்கு முன்பு நிற்கிற லிங்கம் பேர் நிருதி லிங்கம். நிருதி லிங்கம் தாண்டி ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது சாமி. 90 பேர் கேட்குறீங்க இது எந்த ஊர், எந்த இடத்துல இருக்குது? எவ்வளோ அழகாக சொல்கிறேன், குழந்த மாதிரி சொல்கிறேன். இதுதான் முப்பெரும் சக்தியினுடைய சன்னிதானம். இது நவசக்தி இருந்த இடம். இதை தாண்டி இதை போட்டிருக்கோம் பாருங்கள் அழகாக. நவலிங்கம் நவசக்தி அருள்மணி சுவாமி. தெலுங்கில், இங்கிலீஷில், செல் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். அப்படியே வாங்க. இது நவலிங்கம் நவசக்தி அப்படியே பார்த்துக்கினே வாங்க. ரோடுலேயே இருக்குது சாமி. ரோடு பாயிண்ட்லேயே இந்த இடம் இருக்குங்க. இந்த இடம் வந்துங்க 38 வருஷம் ஆகுதுங்க இந்த கோயிலை கட்டி. இதுதான் நவலிங்கத்தினுடைய அற்புதமான மண்டபம். இது நவலிங்க கருவறை. இது நவலிங்கத்தினுடைய கருவறை. இதை தொடர்ந்து இதுலேயும் பேர் நவலிங்கம் நவசக்தி திருவண்ணாமலை. எந்த ஊர் எந்த ஊர் ஏங்க? திருவண்ணாமலைன்னு சொல்கிறேன், கிரிவல பாதை ரோடு பாயிண்ட்லன்னு சொல்கிறேன். எந்த இடம் எந்த இடம்? ஒரு குழந்தை கூட புரியுங்க. உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் பிள்ளைங்க படித்தவங்ககிட்ட, பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டயோ கேட்கணும். திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே இதாங்க பெரிய கோயில். இந்த பெரிய கோயிலுக்கு நிகர் எந்த கோயிலும் இல்லைங்க கிரிவல பாதையில். இது வள்ளலார் பீடங்க. பாருங்க, வள்ளலார் பீடம். வள்ளலார் பீடம். இது வள்ளலார் சன்னிதானம். இப்போ இந்த நேராக போனீங்கன்னா அந்த மூலையிலேயே இருக்குது நிருதிலிங்கம். நிருதிலிங்கம் தாண்டி வந்தால் இந்த பீடம். இதுவே என்னுடைய நிலைப்பாடு.